வணக்கம். நாம தினமும் ரோட்ல பாக்குற காலுக்குள்ள எவ்வளோ பெரிய டெக்னாலஜி இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம போடுற பெட்ரோல் எப்படி ஒரு காலை இவ்ளோ வேகமா ஓட வைக்குது? வாங்க, இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மிஷின் எப்படி எரிபொருளை இயக்கமா மாத்துது? அதாவது கொஞ்சோண்டு பெட்ரோல்ல இருக்கிற சக்தி எப்படி இரும்பால் செய்யப்பட்ட ஒரு பெரிய காரை அவ்வளோ வேகத்துல ஓட வைக்குது? இது ஏதோ மேஜிக் கிடையாது, பக்கா மெக்கானிக்ஸ். அது எப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஆட்டோமொபைல் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். நாம பேச போற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் அடிப்படை. நினைச்சுக்கோங்க, இந்த டெக்னாலஜி வெறும் கார்களுக்கு மட்டும் இல்லைங்க. நாம பார்க்குற பைக்கு, பஸ்ஸு, லாரி, இப்படி நிலத்துல ஓடுற ஒரு டிரைவர் கண்ட்ரோல் பண்ற எல்லா வண்டிகளுக்குமே இதுதான் அடிப்படை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நாம இன்னைக்கு பேச போறது நிலத்துல ஓடுற வண்டிகளை பத்தி மட்டும்தான். அதாவது பிளேன், ஷிப், ட்ரெயின், இதையெல்லாம் இப்போதைக்கு நம்ம கணக்குல சேர்க்க வேண்டாம். சரி, இப்போ இந்த படத்தை பாருங்க. இது தாங்க ஒரு காரோட பேசிக் ப்ளூ பிரிண்ட். இந்த பாகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாதான் கார் நகரும். இதுல ஒவ்வொன்னும் என்ன வேலை செய்யுதுன்னு இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்ஜின் தான். காரோட மொத்த பவரும் இங்கிருந்து தான் உருவாகுது. வாங்க, நேரா அங்கே போய் பார்த்துடலாம். இன்ஜின் தான் ஒரு காரோட இதயம். நம்ம உடம்புக்கு இதயம் எப்படி ரத்தத்தை பம்ப் பண்ணி எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்புதோ அதே மாதிரி தான் இன்ஜின் ஒரு காரோட இயக்கத்துக்கு தேவையான சக்தியை உருவாக்குது. ஆனா இன்ஜின் மட்டும் தனியா இருந்து என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பெரிய டீமே பின்னாடி இருக்கு. அதுக்கு பெட்ரோல் கொடுக்க, தீப்பொறி உண்டாக்க, இன்ஜினை கூலா வச்சுக்க, புகைய வெளியேத்தன்னு நிறைய சிஸ்டம் சேர்ந்தாதான் இன்ஜினே வேலை செய்யும். இப்பதான் மேட்ரிக்கே வரும், ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு. இன்ஜின்ல உருவான சக்தி எப்படி காரோட வீல்ஸை சுழல வச்சு வண்டியை நகர வைக்குது. வாங்க, அந்த பவர் எப்படி பயணம் பண்ணுதுன்னு நாமளும் கூடவே போய் பார்ப்போம். அந்த பவரோட பயணத்துல முதல் ஸ்டாப் கிளட்ச். இதை ஒரு ஸ்விட்ச் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இன்ஜின்லேருந்து வர பவரை கியர் பாக்ஸோட கனெக்ட் பண்ணவும் கட் பண்ணவும் இது உதவுது. நம்ம கியர் மாத்தும்போது கிளட்ச் மிதிக்கிறோம் இல்லையா, அதுக்கு இதுதான் காரணம். அடுத்தது கியர் பாக்ஸு. இத பவரோட மேனேஜர்னு சொல்லலாம். முதல் கியர்ல வண்டிக்கு நல்ல இழுவ சக்தி கிடைக்கும், ஆனா ஸ்பீடு போகாது. அதே டாப் கியர்ல வண்டி பறக்கும், ஆனா அந்த அளவுக்கு இழுவு இருக்காது. இப்படி தேவைக்கேத்த மாதிரி வேகத்தையும் சக்தியையும் மாத்தி கொடுக்கறது தான் இதோட வேலை. இப்போ கியர் பாக்ஸ்ல இருந்து பவரை காரோட பின்னாடி வீல்ஸ்க்கு கொண்டு போகணுமே, அந்த வேலையை செய்யறது தான் இந்த நீளமான ராட். இதுக்கு பேரு தான் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். இது ரொம்ப வேகமா சுத்தி சக்தியை பின்னாடிக்கு கடத்துற ஒரு பாலம் மாதிரி. இப்ப நாம பார்க்க போறது ஒரு ஜீனியஸ் மெக்கானிசம், டிஃபரன்ஷியல். இது பவரை 90 டிகிரி திருப்பி வீல்ஸுக்கு அனுப்புறதோட ஒரு சின்ன மேஜிக்கும் பண்ணும். எப்படின்னா, வண்டி திரும்பும்போது வெளியே இருக்கிற வீல் வேகமாவும் உள்ள இருக்கிற வீல் கொஞ்சம் மெதுவாவும் சுத்தணும். அப்போதான் வண்டி கவழாம ஸ்மூத்தா திரும்பும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட பண்ற ஒரு ஜீனியஸ் தான் இந்த டிஃபரன்ஷியல். கடைசியா அந்த பவர் ஆக்சல்ஸ் வழியா வீல்ஸை அடையுது. வீல் சுத்த ஆரம்பிக்குது, வண்டி நகர ஆரம்பிக்குது. சிம்பிள். இன்ஜின்ல ஆரம்பிச்ச அந்த பவரோட பயணம் இங்கதான் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. சரி, வண்டியை ஓட வச்சாச்சு. ஆனா அதை கரெக்டா கண்ட்ரோல் பண்ண வேண்டாமா? நம்ம பயணத்தை பாதுகாப்பா மாத்துற மத்த முக்கியமான சிஸ்டம்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம். காரோட இன்ஜின், சீட், பாடின்னு எல்லா பாகங்களையும் ஒன்னா பிடிச்சு வச்சிருக்கிறது எது? அதுதான் சேசிஸ். இன்னும் சொல்லப்போனா இதுதான் காரோட எலும்புக்கூடு. இதுதான் காருக்கு வடிவத்தையும் ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பையும் கொடுக்குது. அடுத்து இன்னும் 3 முக்கியமான விஷயங்கள். 1, பிரேக்ஸ். வண்டியை நிறுத்த இது இல்லாம முடியுமா? 2வது சஸ்பென்ஷன். இது இல்லண்டா நம்ம பயணம் ரொம்ப குலுங்கலா இருக்கும். 3வது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஹெட்லைட்லேருந்து ஹார்ன் வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் பவர் சோர்ஸ். இது வரைக்கும் தனித்தனியா பார்த்த எல்லா பாகங்களும் எப்படி ஒரு டீமா, ஒரு மியூசிக் பேண்ட் மாதிரி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதுன்னு இப்ப பார்ப்போம். மறுபடியும் இந்த ப்ளூ பிரிண்ட்டை பாருங்க. இன்ஜின்லேருந்து வீல் வரைக்கும் எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. இதுல ஒரு சின்ன லிங்க் அருந்தா கூட மொத்த வண்டியும் நின்னுடும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு மனுஷனோட கண்ட்ரோல்ல அதுவா நகர்ந்து போற ஒரு மெஷின் தான் இந்த ஆட்டோமொபைல். இதனா அதோட சிம்பிளான ஆனா ரொம்ப கரெக்டான டெஃபினேஷன். நாம இப்போ பார்த்தது எல்லாமே பெட்ரோல், டீசல் கார்களோட பாகங்கள். இப்போ எலக்ட்ரிக் கார்கள் வந்துருச்சு. அப்போ இதுல எந்த பாகத்துக்கெல்லாம் இனிமேல் வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? இன்ஜினுக்கு வேலை இருக்காதா? கியர் பாக்ஸ் தேவையில்லையா? இல்ல சைலன்சர் காணாம போயிடுமா? யோசிச்சு பாருங்க. ஆட்டோமொபைல் உலகத்தோட எதிர்காலம் நம்ம கண் முன்னாடியே வேகமா மாறிக்கிட்டு இருக்கு.